பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய இரண்டாவது பாடத்திட்டத்தில் 4வது பக்கத்தினுடைய இறுதி பாயிண்டர் 4D பாயிண்டருடைய குர்ஆன் பகுதியை நாம் பார்க்க வைக்கிறோம். இதில் நாம் சூரா பக்ராவுடைய 28 மற்றும் 29வது வசனத்தினுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க வைக்கிறோம். 4D குர்ஆன் பகுதி. அல்ஹம்துலில்லாஹ் முதல் 3 பக்கத்தை பரிபூர்ணப்படுத்தினோம். 4வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்வில் நாம் அடைந்திருக்கிறோம். முதல் 3 பக்கத்தினுடைய செய்திகளை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் மீள்பார்வை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். முதல் பக்கம், இந்த கட்டவரையில் அமைந்திருக்கிற முதல் பக்கம், இதனுடைய 4 செய்திகள் என்ன? புகழ், பிரார்த்தனை, நேர்வழி, அந்த பயபக்தியாளருடைய பண்பு. முதல் பக்கத்தினுடைய 4 செய்திகள். அடுத்த 2 பக்கங்கள், பக்கம் 2 மற்றும் 3, இதனுடைய செய்திகள் என்ன? காஃபியர்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகர்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பம் விளைவிக்கும் முட்டாள்கள், அதே போன்று இரட்டை முகம் விடும் முனாஃபிகன்கள். 3வது பக்கத்தில் 3 செய்திகள் என்ன? நெருப்பை கொண்டு உதாரணம், அதே போன்று மழையை கொண்டு உதாரணம், குர்ஆனுடைய அழைப்பு, குர்ஆனுடைய சவால். மாஷா அல்லாஹ். அடுத்த 2 பக்கங்கள் தான் 4வது பக்கத்தை சார்கிறது. இந்த 4வது பக்கத்தினுடைய 4 செய்திகளை 4வது செய்திக்கு போது நாம் வந்து விட்டோம். அதுதான் என்ன? எச்சரிக்கை, அதே போன்று கொசுவை கொண்டு உதாரணம், சென்ற அமர்வில் பார்த்த வழிகேட்டில் செல்பவர்கள் யார் என்று பார்த்தோம். இப்போ 4Dல நாம் நிராகரிப்புக்கான காரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுதான் 4வது பக்கத்தினுடைய 4 செய்திகளாக மாஷா அல்லாஹ் இடம்பெறுகிறது. முந்தைய வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய அழைப்பு, அதனுடைய சவால், இதை பற்றி எல்லாம் பேசி அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னானே, இப்போது என்னென்ன வழிகளில் நாம் அல்லாஹ்வை எந்த ரீதியில் எல்லாம் நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது பற்றியான விஷயங்களை சில கேள்விகளாக கேட்டு விவரிக்க இருக்கிறான். ஆக இந்த 2 வசனங்கள் 4 வரிகளில் இடம்பெறுகிறது. 2-3 வார்த்தைகள் தான் ஒவ்வொரு வரியிலும் புதிய வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த 2 வசனங்களில் வாயிலாக 4 செய்திகளை, 4 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லது இந்த 2 வசனங்கள் வாயிலாக 4 செய்திகள் அல்லாஹ் நமக்கு தருகிறான், எடுத்துரைக்கிறான் என்பதை நாம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்மால் அல்லாஹ் ஒருபோது மறுக்க முடியாது. ஏனென்றால் நமது வாழ்வு, நமது மரணம், நாம் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுது, இது போன்ற அனைத்தும் அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அல்லாஹ் மறுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த வசனத்தின் வாயிலாக கேட்கப்பட்டிருக்கிறது. 2வது, திரும்ப நம்ம அல்லாஹ்ட்ட தான் போக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த வசனத்தின் வாயிலாக நம்மை நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, நாம் நிம்மதியாக சந்தோஷமாக நாம் வாழ்வதற்காக வேண்டி அனைத்துமே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும், இறுதியாக அல்லாஹ் நம்முடைய எண்ணங்கள், செயல் உட்பட அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களை இந்த 2 வசனங்களின் வாயிலாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பார்ப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. பாருங்க 28வது வசனம். كيف تكفرون. கைஃப எவ்வாறு, அலம் தர கைஃப எவ்வாறு இறைவன் செய்தான் என்று அல்லாஹ் தஆலா கேட்கலாம். அந்த மாதிரி கைஃப ஹாலுக்கு எவ்வாறு நீங்கள் இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூ. கைஃப தக்ஃபுரூன, கஃபர யக்ஃபுர் ஃபர்ஸ்ட் பகுதியில படிச்சோம். தக்ஃபுரூன எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், மதீனத்து யூதர்களே எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், பில்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் இங்க அல்லாஹ்வை கொண்டுன்னு சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்வை எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், எப்படிப்பா நிராகரிக்க முடியுது உங்களால அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வகுன்தும் அம்வாத்தன், நீங்களோ மரணித்தவர்களாக, உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். சோல்லெஸ், நீங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. மனிதா, யூ ஆர் நத்திங்கிறான் அல்லாஹ். லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா, மனிதன் என்னவென்று சொல்லப்படும் ஒன்றாக இருக்கவில்லை, ஒண்ணுமே இல்லல்ல. அதுக்கப்புறம் முதுகந்தண்டில் நாம் உருவாகி இந்திரிய துளியாக நாம் மாறி, பிறகு கர்ப்பப்பையில் நாம் குழந்தையாக சிசுவாக நிலை பெற்று, பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ரூஹ் ஆன்மா கொடுக்கப்பட்டுதான் நாம் சிசுவாக குழந்தையாக பிறந்தோம். அப்போ ஒண்ணுமே இல்லாத உயிரற்றதாகத்தான் நாம் இருந்தோம். ஃபஅஹ்யாக்கும், பின்னர் உங்களை அவன் உயிர்ப்பித்தான். ஃப பிளஸ் அஹ்யா பிளஸ் கும் இஸ் ஈக்வல் டு ஃபஅஹ்யாக்கும். 3 வார்த்தைகள். ஃப பின்னர், அஹ்யா யுஹி என்றால் உயிர்ப்பித்தான், உயிர் கொடுத்தான். அஹ்யா கும், உங்களை அவனே உயிர் கொடுத்தான், அதாவது தாயின் வயிற்றில் உங்களை ஒரு குழந்தையாக, உயிருள்ள சிசுவாக ஆக்கினான். சும்மா பின்னர் யுமீத்துக்கும், யுமீத்து அமாத்த மரணம் அடைச்சவன், யுமீத்து மரணம் அடைய செய்கிறான், மரணிக்க செய்வான். யுமீத்துக்கும், உங்களை அவன் மரணிக்க செய்வான். எப்போ? நமது தவணைகள் முடிந்த பிறகு. அது 20 வயதோ 40, 60, 80, 100 எத்தனை வயதோ நாம் குறிப்பிடப்பட்ட அந்த தவணை முடிந்த பிறகு யுமீத்துக்கும், உங்களை அவன் மரணிக்க செய்வான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவதை போன்று ஒவ்வொரு ஆன்மா மரணத்தை சுவைத்தே தீரும். மனிதனாக, ஜின்களாக பிறந்த, உயிரினங்களாக பிறந்த அனைவருமே மரணம் அடைய வேண்டும். சும்ம யுமீத்துக்கும், பின்னர் உங்களை அவன் மரணம் அடைய செய்வான். சும்ம பின்னர், சும்ம என்றால் தென், ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த மாதிரியான அர்த்தம். பிறகு சும்ம யுஹ்யீக்கும், அஹ்யா மாதி, யுஹ்யி முதாரி உயிர்ப்பிப்பான், யுஹ்யீக்கும்
பின்னர் உங்களை அவன் உயிர்ப்பிப்பான். எப்பொழுது? மறுமையில், இந்த உலக அழிவுக்கு பிறகு கியாமத் நாளில் உங்களை உயிர்ப்பிப்பான். ஏன்? விசாரிக்க. பின்னர் இலைஹி, அவன் பக்கம், இலைஹி இலைஹிம் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம்ல, இலைஹி அவன் பக்கம், டுவர்ட்ஸ் ஹிம், துர்ஜஉன், you will be returned, you will be taken back, நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அப்ப ரஜா யர்ஜிஉ சென்ற கோர்ஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிராமர்ல பார்த்தோம். ரஜா யர்ஜிஉ, ضرب يضرب பேட்டர்ல பார்த்தோம்ல. இது பாசிவ் வாய்ஸ்ல ஒரு அமைப்பு, செயல்பாட்டு வினை தமிழ்ல சொல்லுவோம். அரபிக்ல வந்து அல் ஃபைல் மஜ்ஹூல் என்று சொல்லப்படும். இது இன்ஷாஅல்லாஹ் ஃபோர்த் கோர்ஸ்ல நம்ம இன்ஷாஅல்லாஹ் படிப்போம். ரஜா திரும்பினான், ருஜிஅ திருப்பப்பட்டான், யர்ஜிஉ திரும்புகிறான், he returns, யுர்ஜா he will be returned back, அவன் திருப்பப்படுவான். சூரா யாசின்ல துர்ஜவுன் என்று வருது. சும்ம இலைஹி துர்ஜவுன், அவன் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அதே மாதிரி யுர்ஜவுன், மனிதனாக பிறந்த அனைவரும் அவன் பக்கமே திருப்பப்படுவார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா துர்ஜவுன் தான் சொல்றான், நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆஹா கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ். ஆஹா இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து கேட்கிறான், ஒன்னு இல்லாத அம்வாத்தான் இருந்த மையத், அம்வாத் ஒன்னு இல்லாத மையத்தா இருந்த, பிறகு அல்லாஹ் தாய் வயிற்று உனக்கு உயிரை கொடுத்தான், பிறகு உன்னை மரணிக்க செய்வான், பிறகு உனக்கு உயிர் கொடுத்து எழுப்பான், பிறகு அந்த அல்லாஹ் பக்கம் தான் வரப்போறேன், அந்த அல்லாஹ் கிடையாது, அந்த அல்லாஹ்வை நான் நிராகரிப்பேன், அப்படிப்பட்ட இறைவன் இல்லை என்று எப்படி உன்னால் நிராகரிக்க முடியுது? How it is possible? அல்லாஹ் கேட்கிறான். நாம் வெறும் தூசுகளாகத்தான் இருந்தோம். அல்லாஹ் நமக்கு வாழ்வு கொடுத்து நம்மை மனிதனாக ஆக்கி நமக்கு ஆற்றல் கொடுத்து செவியையும் பார்வையையும் சிந்தனையும் அறிவையும் எல்லா புத்தியும் கொடுத்து மனிதனாக ஆக்கியது அந்த இறைவனை உணர்ந்து நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நிராகரிக்க வேண்டும் என்பதற்கல்ல. ஆனால் நிராகரிக்கக்கூடிய மனிதனை பார்த்து அதில் கேட்கிறான், எப்படி ஒன்றால் நிராகரிக்க முடியுது? ஒரு வேலை வாங்கி கொடுத்து, வேலை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேலை வாங்கி கொடுத்தவரை மதிக்காம நடந்தா எப்படி ஒன்றால் இப்படி எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கேட்க மாட்டானா? அதை விட கோடி மடங்கு மனிதனை சேர்க்க வைக்கக்கூடிய, குஃபர் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து கேட்க அல்லாஹ் உரிமைப்படுத்தவன். சும்மா யுமீத்துக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் நாம் எப்பொழுது மரணிப்போம், எங்கே மரணிப்போம் என்பது குறித்தாக. எல்லாருமே மரணிக்க இருக்கிறோம். மனிதனாக பிறந்த அனைவரும் மரணிக்க வேண்டியவர்கள். இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே சொல்லலாம், நீனும் மரணம் அடைய இருக்கிறீர். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மரணம் அடையத்தான் இருக்கிறார்கள். ஆக நாம் மரணம் அடைய இருக்கிறோம். அந்த மரணத்தை நினைவூட்டுகிறது இது. சும்ம யுஹ்யீக்கும், அந்த மரணத்தை விட மிக முக்கியமானது அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது. யௌமுல் பஅஸ், வறுமை நாள். நம்மால் அல்லாஹ்வை இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை பற்றி சொன்ன அந்த அல்லாஹ் நம்மால மறுக்க முடியுமா? இதை நிராகரிக்க முடியுமா? அந்த கியாமத்தை தான் நம்மால் மறுக்க முடியுமா? ஆக நமது வாழ்வு, மரணம், நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல், திருப்பப்படுதல், இது அனைத்தும் அவன் கைவசம் உள்ளது. ஒன்றுமே இல்லாத மையத்தா இருந்த நம்மள அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து மனிதனாக உலகத்துல பிறக்க வச்சான். பிறகும் நம்மை மரணம் அடைய செய்வான்கிறான். ஏன் மரணம் அடைய செய்யறான்? திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவதற்காக. ஏன் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புறான்? அவன் பக்கம் நாம் திரும்ப வந்து நிப்பாட்டப்பட வேண்டும். அகிலத்தின் லட்சங்களுக்கு முன்பாக மனிதர்கள் எழுப்பி நிப்பாட்டப்படுவார்கள் அந்த விசாரணைக்காக. அது நல்லவர்கள் சொர்க்கம், தேர்வு நரகம் என்பது இவனுடைய கோட்பாடு, நியதி. ஆக நாம் மீண்டும் அவன் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் திரும்ப தெளிவான முறையில் சொல்லுகிற இந்த விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஹைர், இங்க அர்த்தம் சொல்லுங்க. கைஃப தக்ஃபுரூன், எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் பில்லாஹ், அல்லாஹ்வை. வகுன்தும் அம்வாத்தன், நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள், உயிரற்றவர்களாக இருந்தீர்கள், ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தீர்கள். ஃபஅஹ்யாக்கும், உங்களை அவனே உயிர்ப்பித்தான், உங்களுக்கு அவனே வாழ்வளித்தான். சும்ம யுமீத்துக்கும், பின்னர் உங்களை அவன் மரணம் அடைய செய்வான். வாழ்ந்துகிட்டே நிரந்தரமா இருந்த முடியாது, ஒரு நாள் போக போறீங்க. போறதோட அப்படியே போயிருவோம்னு நினைக்காதீங்க. மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய எண்ணம் அப்படி இருந்தது. ஐதா மித்ஸனா வகுன்னா துராபன் ஐனல் மபஊஸூன் அவஅபஉல் அவ்வலூன், நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆகி மக்கி போன பிறகு, மரணித்து மக்கி போன பிறகு நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? எங்கள் மூதாதையர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள், கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் இறந்து போனார்கள், எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்களா? குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன லமஜ்மூஊன இலா மீகாதி யௌமின் மஅலூம். அல்லாஹ் சொல்றான், முதல் மனிதரிலிருந்து இறுதி நபர் வரைக்கும் வாழ்ந்து மரணித்த ஆண்டு மரணித்த அனைவருமே எழுப்பப்படுவார்கள். ஆக ஏன் மரணம் அடைய இருக்கிறீர்கள்? அதோடு நீங்கள் உங்களுடைய வாழ்வு முடிவுபடாத. சும்மா யுஹ்யீக்கும், உங்களை அவன் உயிர் கொடுத்து எழுப்பான். சும்மா பின்னர் இலைஹி, அவன் பக்கமே துர்ஜஊன், திருப்பப்படுவீர்கள். முழு அர்த்தம் சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அடுத்த வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. 29 இந்த ருக்கு இதோடு நிறைவரி. هو الذي, அவன் எத்தகையவன் எனில் அந்த இறைவன் தான், خلق படைத்தான், லக்கும் உங்களுக்காக,
இந்த இறைவன் தான் உங்களுக்காக படைத்தான். மாஃபில் ஆஃப் பூமியில் உள்ளதை, பூமியில் என்ன இருக்கிறதோ, வாட் எவர் இஸ் ஆன் எர்த், இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய ஜமீஅன் அனைத்தையும் மனிதர்களாகிய உங்களுக்காக அவனே படைத்தான். சும்ம பின்னர் இஸ்தவா அவன் நிலையானான், அவன் உயர்ந்தான். எதின் பக்கம் இரசமா வானை நோக்கி, வானில் அவன் உயர்ந்தான், அதாவது அர்ஷின் மீது அவன் உயர்ந்து விட்டான். இதை வேறு வசனங்கள் எல்லாத்துல சொல்றான். வானம் பூமி 6 நாட்கள் படைத்து சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்ன அல்லா அலிஃப் லாம் மீம் சஜ்தா போன்ற வசனங்களை சொல்லி காட்டுறான்ல. பிறகு வானை நோக்கி அந்த இறைவன் உயர்ந்தான். மேலும் என்றால் ஆக்குதல், உருவாக்குதல், சமமாக்குதல், ஏற்படுத்துதல், உண்டாக்குதல், ஆக்குதல், எல்லாம் மீனிங்குமே இருக்கு. இன்றைய வரைக்கும் அரபு மக்கள் நம்ம அதிகமா தமிழ்ல சொல்லுவோம் செய்யி, பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய். அதுக்கு அரபுகள் அதிகமா யூஸ் பண்றது சவ்வா யுசவ்வி சவ்வி சவ்வியாதாமா, இதை பண்ணு, அதை பண்ணு. சரிங்களா? ஃபஸவ்வாஹுன்ன அந்த வானங்களை அவன் ஆக்கினான். 7 வானங்களாக, ஒரு வானை படைத்து பிறகு 7 வானங்களாக அதை அல்லா தஆலா ஆக்கினான். அப்ப 7 வானங்களை படைத்தான். அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். 7 தட்டுகளாக, 7 அடுக்குகளாக அல்லாஹ் வானங்களை படைத்தான் என்று. வஹுவ மேலும் அவன் பிகுல்லி ஷைஇன் ஒவ்வொரு அனைத்து பொருளையும் அலீம் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா நன்கறிந்தவனாக, he is aware of everything, he is all knowing அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்லி well known of everything. சரி, இதுல என்ன விளக்கம்? ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஅ, இது அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு எடுத்துக்காட்டி, வானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, பூமியில் விளைந்தது, இந்த பூமியின் மீது படைக்கப்பட்ட கால்நடைகள், ஜீவராசிகள், தாவரங்கள், செடி கொடி பழங்கள் அனைத்துமே மனிதனுக்காக வேண்டி அது படைக்கப்பட்டது. அதான் அல்லாஹ் உங்களுக்காக படைத்தான். மனிதா, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தும் உனக்காக படைக்கப்பட்டது, நீ எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறாய், நாம் இறைவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அவனை வணங்குவதற்காக. அவன் அனைத்தையும் நமக்காகவே படைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரியான பொருட்களை ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு எடுத்து நெல் கோதுமை மாதிரி எல்லாத்துல படைச்சிருந்தான்னா அதை ஒரு உணவாக நாம் உட்கொள்ள முடியுமா? அது நமக்கு தேவையான அளவுக்கு, தேவையான அது அந்த அமைப்புல, அந்த சுவையோட, அந்த சத்துகளோட, அந்த சைஸ்ல எல்லாத்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கான்? படைச்சு தந்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மாபெருமானத்தை படைத்து அதில் லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை அலங்காரமாக படைத்து அதற்கு மேல் 6 வானங்களை அமைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய பேராற்றலை, படைப்பாற்றலை காட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அனைத்து விஷயங்களையும் படைத்தானே, அது அனைத்து பற்றியான விவரமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், அதனுடைய தகுதி, அதனுடைய தரம் என்ன, அதனுடைய விவரங்கள், அதனுடைய நோக்கங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னைக்கு உதாரணத்துக்கு சில நேரங்கள்ல வீட்டுல சில பொருட்களை வாங்கி போட்டிருப்போம். சில பொருட்கள் ஷோகேஸ்ல யாரும் கேட்பாங்க, இது என்ன? நம்மளே பார்த்து யோசிப்போம், எப்ப வாங்கணும், வாங்கினோமா, யாரும் நமக்கு தந்தாங்களா, எனக்கே ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை விஷயங்கள், சில விஷயங்கள் எதுக்காக வாங்கணும், எங்கே வாங்கணும், எது நம்மள்ட்ட இருக்கு, எது நம்மள்ட்ட இல்லை, இது கூட மனுஷனுக்கு தெரியாது, மறந்துடுவோம், அல்லது அது தெரியாதவனா வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனா அல்லாஹ் அப்படி இல்ல. இந்த கோடான கோடி படைப்புகள் எல்லாத்துல படைச்சிருக்கான, என்னென்னத்தை படைச்சான், எப்ப படைச்சான், எதற்கு படைச்சான், அதனுடைய ஆற்றல் என்ன, தகுதி என்ன, அதற்கான காலகட்டம் என்ன, அனைத்தும் இறைவன் கைவசம், அவனுடைய நுட்பத்தில், கல்வியில் இருக்கிறது. அதனால பிகுல்லி ஷைஇன் அலீம், அனைத்தையுமே நன்கறிந்தவன், எல்லாத்திற்கான தவணையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால என்னன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, எப்பயோ வாங்கியிருப்போம் போல அப்படிங்கிற மாதிரி, இது என்ன படைச்சா எதுக்கு படைச்சேன்னு தெரியும் அப்படிலாம் இல்ல. எறும்புல இருந்து, கொசுவில் இருந்து, மண் துகள்கள் உட்பட, கடல் நீர் உட்பட அது எவ்வளவு இருக்கு, எதற்காக அது படைக்கப்பட்டிருக்க, அதனுடைய காலகட்டம் என்ன, அதனுடைய தவணைகள் என்ன, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆக இந்த செய்தி இருக்குது, வஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், இது அல்லாஹ் மீதான பெருமதிப்பையும் அச்சத்தையும், அல்லாஹ் எப்படியா பட்டவன் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்மளோட உள்ளத்துல ஏற்படுத்துகிறது. அதுதான் ஈமான். அல்ஹம்துலில்லாஹ். எங்க நீங்க அர்த்தம் சொல்லுங்க. ஹுவல்லதி, அவன் எத்தகையவன் எனில், த ஒன் ஹூ, அந்த இறைவன், அவனே ஹலக படைத்தான், லக்கும் உங்களுக்கு, மாஃபில் அர்த் பூமியில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம், ஜமீஅன் அனைத்தையும் உங்களுக்காகவே அவன் படைத்தான். சும்ம பின்னர், அதை சேர்த்து படிக்கும், சும்மஸ்தவா பின்னர் உயர்ந்தான், இலஸ்ஸமா வானை நோக்கி அவன் உயர்ந்து விட்டான். ஃபஸவ்வாஹுன்ன அந்த வானத்தை அவன் ஆக்கினான், பின்னர் அந்த வானத்தை அவன் ஆக்கினான். 7 சமாவாத்தின் 7 வானங்களாக ஆக்கினான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் ஒவ்வொரு விஷயத்தையும், அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய மொழியாக்கத்தை இப்ப நம்ம முழுமையாக பார்ப்போமா? அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிப்பீர்கள்? நீங்கள் உயிரற்றவர்களாக, மரணித்தவர்களாக இருந்த போது அவனே உங்களை உயிர்ப்பித்தான், பின்பு அவனே உங்களை மரணிக்க செய்வான், பின்பு மீண்டும் அவனை உங்களை உயிர்ப்பிப்பான், மேலும் பின்பு அவன் பக்கமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், பின்பு வானத்தை நோக்கி உயர்ந்தான், பின்பு அவைகளை 7ஆக அமைத்தான், மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான்.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 செய்திகள், இந்த 2 வசனங்கள் வாயிலாக நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டோம். இந்த இடத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டோம். யா அல்லாஹ், எங்களது ஈமானை அதிகரித்துக் கொள்ள உனது படைப்புகளை பார்த்து நாங்கள் படைப்பினை பெறுவதற்கு, சிந்தனை செய்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக அல்லாஹ் தஆலா படைப்பை பாருங்கிறான். படைப்பை பார்த்து படைத்தவனை உணர்ந்து கொள், அறிந்து கொள். See the creation and get the creator behind it. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதனால அல்லாஹ் கேள்வி இபில் வயல சமா வயல் ஆரது வயல் ஜிபால், இதை பார்க்கலையா, அதை பார்க்கலையா, மழையை பார்க்கலையா, வானத்தை பார்க்கலையா, பூமியை பார்க்கலையா, ஒட்டகத்தை பார்க்கலையா, ஏன் பார்த்து சிந்தித்து உணர்ந்து அதை படைத்த இறைவன் எப்படியாப்பட்டவன். அதனால மூமினுடைய பார்வையை படைப்பின் பக்கம் அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பின் பக்கம் அதை நோக்கும் பொழுது அதை பாராட்டக்கூடியவனாக, அதை பார்த்து நேர் சிரிப்பவனாக இருக்க மாட்டான். அது மாற்றார்களுடைய சிந்தனை. பா எப்படி இருக்கு, வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்றதெல்லாம் மாற்றார்களுடைய கலாச்சாரம். ஒரு படைப்பை பார்த்து பிரமிக்கும் போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தம், இதை படைத்த அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ் அக்பர் என்பது அல்லாஹ் மூமின் நாவிலிருந்து வரக்கூடியதாக இருக்கு. அதுதான் ஈமானி உணர்வா இருக்கணும். நம்ம நாடு துவசனி எல்லாம் உனது படைப்புகளை எல்லாம் பார்த்து உன்னை சிந்திக்கக்கூடிய பாக்கியதா, எங்களுடைய உள்ளங்களில் உன்னை பற்றியான முகப்பத்தை ஏற்படுத்தித்தா, பாவங்களிலிருந்து விலகி இருப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் செய்ய என்றெல்லாம் நாம் அந்த இடத்தில் துவா செய்யணும். இன்னும் நம்மளுடைய நிலைமை நிலைத்து நாம் சுய மதிப்பீடு செய்து வானம் பூமியினுடைய படைப்பினைகள் எல்லாம் நான் சிந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ் என்று நாம் திட்டமிட வேண்டும். அல்லாஹ் தஆலா அதான் எதிர்பார்க்கிறான். வானம் பூமியில் அது படைக்கப்பட்டதில் அறிவுள்ளவர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயீல்ல சொல்லி காட்டுறான். சூரா ஆல் இம்ரானில் சொல்லி காட்டுகிறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனங்களிலிருந்து பெயர் சொற்கள் வினை சொற்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அம்வாத் எனக்கூடிய ஒரு பெயர் சொல் வந்தது. இதனுடைய ஒருமை மையத்துன் அம்வாத்துன், மரணமடைந்தவன், மரணமடைந்தவர்கள். அருத் என்றால் பூமி, சென்ற பக்கத்துல கூட இது வந்தது, சென்ற பாயிண்டர்ல கூட வந்தது. அருதுன் அராதி, நிலம் நிலங்கள், பூமி பூமிகள். அடுத்து சமா என்பது ஒருமை, அதனுடைய பன்மை சமாவாத், வானம் வானங்கள், ஸ்கைஸ். ஷை என்றால் பொருள், விஷயம் பொருள் என்று பொருள். அஷ்யா என்றால் பொருட்கள், விஷயங்கள். வினை சொற்கள் எடுத்துக்கிட்டா எல்லாமே தெரிஞ்சதான் பாருங்க. கஃபாரா எக்ஃபுர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். நிராகரித்தல், கஃபாரா எக்ஃபுரு, உக்ஃபுர், காஃபிருன், மக்ஃபூருன், குஃப்ருன், நஸர என்சுரு பேட்டர்ன். ரெண்டாவது ராஜா எர்ஜிஉ, தரவ எதிரிபு பேட்டர்ன்ல சென்ற கிராமர் பகுதியில தான் நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணோம். ராஜா திரும்பினான், எர்ஜிஉ திரும்பினான், இர்ஜிஉ திரும்ப, ராஜிஉ திரும்புவான், டேஷ் ருஜூன் திரும்புதல், ரிட்டர்னிங். ஹலக யஹ்லுகு டிபிக்கல் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்னுடைய வெர்ப். இதெல்லாம் அதிகம் குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் இடம்பெறுது நஸர் என்சுர் பேட்டர்ன்ல. அதே மாதிரி வீக் லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா கான யகூனு, இந்த கால யகூலுவும் கான யகூலுவும் எல்லா பக்கத்துலயும் வரும். கால யகூல் 1710 தடவைகள் வந்ததுன்னு பார்த்தோம். கான யகூனு 1358 தடவைகள். ஆக குறைந்தது ஒரு பக்கத்துல 2 தடவைகள் வந்துடும், 3 தடவைகளும் ஆவரேஜா இது வரக்கூடிய வார்த்தைகள். கான யகூன் ஆனான், ஆனது, ஆகுதல் என்ற அர்த்தத்தின்படி இது வரக்கூடியது. இதுக்கு மஃபூல் இல்லை, கவுனுன் ஆகுதல். மாஷா அல்லாஹ். அடுத்த பாடத்துக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் 2வது பாடத்திட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 4வது பக்கத்தை இப்போது நான் நிறைவு செய்திருக்கிறோம். 4th பேஜினுடைய டி பாயிண்டர், 4D கிராமர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் சமிஅ அமைப்பில் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் மற்றும் வஹப அமைப்பில் இருக்கக்கூடிய, வஅத அமைப்பில் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் எல்லாம் ஒரு ரிவிஷன், ரீகேப், மீள்பார்வை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 எழுத்து வினைச்சொற்கள் குறையில்லாத வினைச்சொற்களாக குர்ஆனில் 9000 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஃபத்ஹ, நஸர, ஸரப, சமிஅ போன்றவைகள். அதுவே குறையுள்ள எழுத்துக்களாகவும் 9000 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரே எழுத்து 2 தடவை இடம்பெறக்கூடிய அல் ஃபேல் முதாஃப் என்பது 1300 தடவைகள் மாஷா அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சமியா என்ற கூடிய அமைப்பு. சென்ற பாடங்கள்ல ஃபத்ஹுக்கான 2 பாடங்களுக்கு முன்பாக ஃபத்ஹனுடைய மீள்பார்வை பார்த்தோம். அதற்கு முந்தைய பாடத்தில் நஸரவுடைய மீள்பார்வை பார்த்தோம். சென்ற பாடத்தில் நஸர மற்றும் தரபனுடைய பல வினைச்சொற்களை வைத்து நாம் ஒரு பிராக்டிஸ் நம்ம செஞ்சோம். இப்ப மாஷா அல்லாஹ் சமியா பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இதர வினைச்சொற்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சமியா பேட்டர்ன். சமியா என்பது ஒரு வித்தியாசமான பேட்டர்ன். ஏன்னா நஸர் என்சுருல மாதில ஃபத்ஹா தான் இருக்குது, 3மே ஃபத்ஹா. அதே போன்று ஃபத்ஹ யஃப்தஹும் 3மே ஃபத்ஹா தான். தரப எதிரிபிலையும் மாதில 3மே ஃபத்ஹா. சமியால மட்டும்தான் மாதில 2வது எழுத்துல கசரிடம் பெற்றக்கூடியது. இந்த அமைப்புலையும் நிறைய வினைச்சொற்கள் குர்ஆன்ல இருக்குது. அதை பத்தி தான் இப்ப நம்ம ஒரு ரீகேப் எடுக்க போறோம். சமிஅ, செவியுற்றான், பொருள் நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சிருக்கோம்ல. சமிஅ யஸ்மஉ, இஸ்ம
சமிஉன் மஸ்மூஉன் சம்உன் கேட்குதல். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா தன்னை புகழ்ந்தவனே அல்லாஹ் செவியுற்றான். சமி என்றால் கேட்டான், செவியுற்றான். அது சமி அல்லாஹு என்று 28 ஜுஸ்னுடைய முதல் வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். இதே அமைப்பில் முதல் கோர்ஸ்ல நம்ம படிச்ச வினை சொல்ல இன்னொன்னு சொல்றதா வந்து அலிம யஅலமு யஅலம், ஆலிமுன் மஅலூமுன் இல்முன் அறிதல், தெரிந்து கொள்ளுதல். ஹி நியூ, நோயிங். ஓகேங்களா? இதுக்கு என்ன வார்த்தை? உதாரணம் இன்னி அஅலமு மா லா தஅலமூன் என்பது சூரா பக்ரா நம்ம படிச்சோம். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகிறேன், நான் அறிவேன். அதே மாதிரி நம்ம இப்ப அமீல யஅமலு 318 தடவைகள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்குதே. அமீல யஅமலு இஅமல் அமல் செய். ஆமிலுன் மஅமூலுன் அமலுன் வஅமிலு ஸாலிஹாத்தி நற்கர்மங்கள் நல்ல அமல்கள் செய்தார்களோ அமீல. அதே போன்ற அமைப்பு தான் ஹமீத யஹ்மது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இந்த வெர்ப இந்த வினை சொல்ல நம்ம பார்க்கல. குர்ஆன்ல 46 இடங்கள்ல இதனுடைய டெரிவேஷன்ஸ் வருது. ஹமீத புகழ்ந்தான், ஹம்து புகழ்ச்சி. சரிங்களா? அல்ஹம்து படிக்கிறோம்ல, ஹமீத புகழ்ந்தான். யஹ்மது ஹி பிரைசஸ். இஹ்மத் ஹாமிதுன் புகழுக்குரியவன், மஹ்மூதுன் புகழப்படுபவன், ஹம்துன் புகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் என்னுடைய வார்த்தை. சமி அல்லாஹ் லிமன் ஹமீதல கூட லிமன் ஹமீதஹு, எவன் ஒருவன் ஹமீத புகழ்ந்தானஹு அவனை. அங்கேயே நம்ம இதனுடைய வினை சொல்ல பயன்படுத்திட்டோம். ஹஸீரா யஹ்ஸரு என்பதும் என்ன பேட்டர்ன் தான்? சமி எஸ்மு பேட்டர்ன் தான். 51 தடவை வருது குர்ஆன்ல. இதுக்கு மஃபூல் கிடையாது. ஹஸீரா யஹ்ஸரு இஹ்ஸர், ஹாசிருன் டாஷ் ஹுஸ்ருன் ஹுஸ்ரானுன் ரெண்டு மஸ்தர் இருக்கு. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இதுல வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி வேற வினை சொல்றதா இருந்தா ஷஹீத யஷ்ஹது சாட்சி சொல்தல், கலந்து கொள்ளுதல், பார்த்தல், இந்த மாதிரியான பல அர்த்தங்கள் இதுக்கு இருக்கு. பெரும்பாலும் சாட்சி சொல்தல் என்ற பொருள்படிதான் இது பயன்பாட்டில் இருக்கிறது. ஷஹீத யஷ்ஹது, இஷ்ஹத் சாட்சி சொல், ஷாஹிதுன் சாட்சியாளன், மஷ்ஹூதுன் சாட்சி சொல்லப்படக்கூடிய ஒன்று, வஷாஹிதி வ மஷ்ஹூத் சூரா புரூஜில் வரக்கூடிய வஷாஹிதி வ மஷ்ஹூத் சாட்சி சொல்லக்கூடிய, சாட்சி சொல்லப்படக்கூடிய என்றால் அதெல்லாம் சொல்லி காட்டுறோம். ஷஹாதா சாட்சி சொல்றது, பியரிங் விட்னஸ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சாட்சி சொல்கிறேன், ஐ பியர் விட்னஸ், மை கவாய் தேத்தா ஹூ, அப்ப கவாய் தேனா ஷஹீத. அஹித யஹது ஒப்பந்தம் செய்து கொள்தல். ஓகேங்களா? அப்போ ஒப்பந்தம் செய்து கொள்தல், உடன்படிக்கை செய்து கொள்தல். அஹித யஹது யஹத் ஆஹிதுன் ஒப்பந்தம் செய்பவன், மஅஹூதுன் ஒப்பந்தம் செய்யப்படுவது, அஹ்துன் ஒப்பந்தம். யன்குதூன் அஹ்தல்லாஹ் என்று சில வசனங்களுக்கு முன்பாக இதை நம்ம கடந்து வந்தோம். மாஷா அல்லாஹ். அப்ப இந்த மாதிரி எவ்வளவு குர்ஆன்ல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சமி எஸ்மு பேட்டர்ன்ல குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் நிறைய வினைச்சொற்கள் இருக்கு. இப்போதைக்கு 7 வினைச்சொற்கள் நம்ம பார்த்தோம். 7 வினைச்சொற்கள் இப்போதைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அந்த 7 வினைச்சொற்கள், இந்த 7 verbs, அது எத்தனை தடவை குர்ஆன்ல வருது? 1205 தடவைகள் மாஷா அல்லாஹ். திரும்ப திரும்ப அதனுடைய மற்ற அமைப்புகளோடு அது வருது. மாதி முதாரி அம்ர நஹி இஸ்மு ஃபைல் மஃபூல் என்ற மஸ்தர் என்ற அமைப்புல அது வருது. மொத்த குர்ஆன்ல இந்த மாதிரி எத்தனை வினைச்சொற்கள் இருக்கு? 130 இருக்கு. மொத்தம் 130 வினைச்சொற்கள் சமிஆ யஸ்மஉ பேட்டர்ன்ல குர்ஆன்ல இருக்கு. வீக் லெட்டரோட இருக்கலாம், வீக் லெட்டர் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த 130 வார்த்தைகள், அமைப்புகள் எத்தனை தடவை குர்ஆன்ல இடம்பெறுது? 2400 இடங்கள்ல இடம்பெறுது. புரியுதுல? இது மாதிரி 7 வினைச்சொற்கள். இப்ப ஷஹீதங்கிறது கவுண்ட் 1, ஹசீரா கவுண்ட் 2, நம்ம 7 பார்த்தோம். இந்த மாதிரி 130 வினைச்சொற்கள் இருக்கு. அந்த 130 வந்து மாதியாக, முதாரியாக, ஒருமையாக, பன்மையாக, இப்படி அதோட முஷ்தகாத்துன்னு சொல்லுவோம். அதோட டெரிவேஷன்ஸோட 2400 தடவைகள் மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல வருது. இப்போ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன், 4th பேட்டர்ன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வீக் லெட்டர்லயே நம்ம ஒன்று பார்ப்போம். வஹப யஹபு, இது ஃபத்ஹ பேட்டர்ன் உள்ளது. ஃபத்ஹ பேட்டர்ன்ல வீக் லெட்டர் எடுத்துக்கிறதா இருந்தா வஹப யஹபு, இதை நம்ம படிச்சோம், ஆல்ரெடி படிச்சோம். இப்போ அது ஒரு ரெக்கார்ட். சரிங்களா? வஹப வழங்கினான் என்று பொருள். சரிங்களா? வழங்கினான், கொடுத்தான், வாரி வழங்கினான்ங்கிறதுக்கு சொல்லப்படும். வஹப யஹபு ஹப், இதெல்லாம் முன்னாடி நம்ம படிச்சிட்டோம். வாஹிபுன் வழங்குபவன், மௌஹூபுன் வழங்கப்படுபவன், வஹபுன் வழங்குதல். குர்ஆனோட வசனம் உதாரணம் இதற்கு என்ன? வஹபுலனா எங்களுக்கு வழங்குவாயாக, மில்லத்துல் முன் தரப்பில் இருந்து ரஹ்மத்தன் ரஹ்மத்தை வழங்குவாயாக. சரிங்களா? அப்ப வழங்குதல், கொடுத்தல். வகஅ யகஉ, வகஅ யகஉனா நிகழ்தல், விழுதல்ங்கிற அர்த்தம் இருக்கு, நிகழ்தல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, ஏற்படுதல். வகஅ யகஉ கஅ, வாகிஉன் மௌகூஉன் வுகூஉன் விழுதல், ஏற்படுதல். இதுல இருந்தா இதா வகஅ, இதா வகஅத்தில் வாகிஅ நிகழக்கூடியது நிகழ்ந்தால், கியாமத் அல்லாஹ் தஆலா சொல்றான் நிகழக்கூடியது நிகழ்ந்தால், அப்ப நிகழ்தல், விழுதல், ஏற்படுதல், ஹேப்பனிங். சரி மாஷா அல்லாஹ். 55 வினை சொற்கள் இந்த ஃபார்ம்ல இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த மாதிரியான அமைப்புல, வீக் லெட்டருடைய அமைப்புல மாஷா அல்லாஹ் 55 வினை சொற்கள் உள்ளது. அது குர்ஆனில் 650 தடவைகள் திரும்ப திரும்ப இடம்பெறுது. அந்த 55 டெரிவேஷன்ஸோட 650 இடங்கள்ல வருது அப்படின்னா அது இவ்வளவு முக்கியமானது. மாஷா அல்லாஹ். சரி, ضرب يضرب பேட்டர்ன் இருக்கக்கூடிய வீக் லெட்டர்ஸ், அதுலயும் நம்ம ஒரு ரீகேப் எடுக்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வஅத யஇது, வாக்களித்தான், வாக்களிக்கிறான். ஓகேங்களா? வாக்களித்தல், உறுதிமொழி கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. வஅத
யஇது இத், வஹப யஹபு ஹப், வஅத யஇது இத், வஇதுன் மவ்ஊதுன், வஅதுன் வாக்களித்தல், வாக்குறுதி கொடுத்தல், வஅதுன் அலா இன்ன வஅதல்லாஹி ஹக், அதான் வாக்களித்தல் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அல்லாஹ் மறுமையை சொல்லும்போது யௌமும் மஅஊத், வாக்களிக்கப்பட்ட நாள். சரி, வஜத யஜிது, இதுவும் என்னதான் ضرب يضرب பேட்டர்ன்ல வஜத யஜிது பெற்றான், அதான் பெற்றுக்கொண்ட, he got அப்படின்னு அர்த்தம். ஃபயஜனா வஜத யஜிது ஜித், வாஜிதுன் மௌஜூதுன் உஜூதுன், வாஜித் பெறுபவன், மௌஜூதுன் பெறப்படுவது, இருக்கு அவைலபிள்ங்கிறதுக்கு அரபியில் வந்து மௌஜூத்னு சொல்லுவாங்க. அதாவது உருதுல ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது. மௌஜூத் ஹே, இருக்கு, அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது அரபியிலிருந்து வந்தது. உஜூதுனா இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல், அவைலபிள் அப்படின்னு அர்த்தம் உஜூத். இன்னா வஜத்னாஹு ஸாபிரா நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். இன்னா வஜத்னாஹு ஸாபிரா, அல்லாஹ் சொல்றான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூபை நாம் பொறுமைசாலியாக பெற்றுக்கொண்டோங்கிறான். அவ்வளவு சோதனைக்கு பிறகும், நோய்க்கு பிறகும். அப்ப வஜத யஜிதுனா பெறுதல். இன்ன வஜதனா ஆபானான்னு சொல்லி மக்கத்து முஷ்ரிக் என்று சொன்னாங்க. எங்களது மூதாதையர்களை நாங்கள் ஷிர்க் செய்பவர்களாகவே பெற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வாஸ்வல யசீரு, சேருதல், சென்று சேருதல், அல்லது இணைத்தல். சேர்றதுனாலும் இணைகிறதுனாலும் இணைக்கிறதுனால எல்லாம் ஒன்று தானே. வாஸ்வல யசீலு சில், சில்மன் கதாக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? உண்மை துண்டித்து வாழ்பவரோடு சேர்த்து வாழ்வீராக. வாசுன்னு சேர்த்துக் கொள்பவர், மௌசூலும் சேர்க்கப்படுவது, உசூல் சேர்த்துக் கொள்ளுதல், இணைத்துக் கொள்ளுதல். وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَن يُوصَلَ وَيُفْسِدُونَ فِي الْأَرْضِ. யூஸ்வல அது வந்துச்சு, பாசிவ் வாய்ஸா வந்துச்சு. அப்புறம் வலத எலிது, பெற்றெடுத்தல், குழந்தை பெற்றெடுத்தல். வலத பெற்றெடுத்தான், வலதத் அவள் பெற்றெடுத்தாள். எலிது லம் எலித் அவன் பெற்றெடுக்கவில்லை, நம்ம குரான்ல படிச்சிருக்கோம். லித் பெற்றெடு, வாலிதுன் பெற்றெடுப்பவன், அதான் தகப்பனார், தந்தை, ஃபாதர். மௌலூதுன் பெற்றெடுக்கப்பட்டது, அதாவது குழந்தை, பார்ன் பேபி. ஓகேங்களா? விலாதான பெற்றெடுத்தல் அல்லது பிறப்பு, பர்த். அதே மாதிரி வகா யகி, அதுவும் தாரப் எதிரி பேட்டர்ன் தான். இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வீக் லெட்டர், லாஸ்ட் லெட்டர் வீக் லெட்டர். வகா பாதுகாத்தல், அது அல்லது காப்பாற்றுதல், ஈடற்றமடை செய்தல், காப்பாற்றுதல், சிம்பிளா சொல்றதான் தான். வகா காப்பாற்றினான், யகி காப்பாற்றினான், கி காப்பாற்று, அதனுடைய அம்ருதான் கூ அன்ஃபுஸகும் நாரான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வாக்கின் காப்பாற்றப்படும், மௌகியின் காப்பாற்றப்படும், விகாயா காப்பாற்றுதல், பாதுகாப்பு கூட சொல்லுவாங்க. விகாயா துவா ஓதுங்க, விகாயத்துக்காக துவா ஓதுங்க அப்படின்னா என்ன, பாதுகாப்புக்காக துவா ஓதுங்க அப்படிங்கிற கருத்துப்படி அது சொல்லப்படுது. வகினா அஸாபன் நார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிற துவா செய்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க 7 வினைச்சொற்கள் பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த 7 வினைச்சொற்கள், இந்த வீக் லெட்டர்ஸ் அந்த 7 வினைச்சொற்கள் குர்ஆன்ல எத்தனை தடவை வருது? இதனுடைய டெரிவேஷன்ஸோட, ஏன்னா அதிகமா குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தைகள் தான் பார்த்தோம். இது எல்லாமே குர்ஆன்ல மிக அதிகம் வரக்கூடிய வார்த்தைகள். இது மாஷா அல்லாஹ் 350 தடவைகள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்குது. இவ்வகையான நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 55 வினைச்சொற்கள் இருக்கின்றன. அவைகள் குர்ஆன்ல ஒட்டுமொத்தமாக 650 தடவைகள் திரும்ப திரும்ப வருது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினைச்சொற்கள் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்த்த முக்கியமான வினைச்சொற்களுக்கு ஸ்போக்கன் அரபிக்கா பேசியும் என்ன செய்யலாம், பயிற்சி செய்வோம். இப்ப சான்று பகிர்தல், பியரிங் விட்னஸ், ஓகேங்களா? சாட்சி சொல்தல் அப்படிங்கிற அடிப்படையில் ஷஹீதை பத்தி உங்களுக்கு நான் கேட்க போறேன். சாட்சி சொன்னீங்களான்னு கேட்பேன். எந்த கோர்ட்ல அப்படின்னு கேட்காதீங்க. இறைவன் ஒருவன் என்று சாட்சி சொன்னீங்களா அப்படின்னு அர்த்தம். ஈமானிய சாட்சி. சரிங்களா? ஹல் ஷஹித்த, டிட் யூ பியர் விட்னஸ், நீ இறைவன் ஒருவன் என்று சாட்சி சொன்னாயா? அதான் ரசூலா காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க ரசூலா கையை பிடிச்சி கை மேல கை வச்சு சாட்சி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய தாயின் வயிற்றில் பிறந்தது காரணத்தினால இன்னைக்கு நம்ம வந்து அப்படி ஒரு சாட்சி பரிமாணம் நாம் கொடுக்கவில்லை. அதாவது ஒரு சாட்சி சொல்லி நம்ம இஸ்லாத்துக்குள்ள வரல. இருந்தாலும் நம்ம ஈமானை குறிப்பிப்பதற்காக வேண்டி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்வது என்பது கடமை தானே. அல் ஷஹீத்த, நீ சாட்சி சொன்னாயா? நாம் ஷஹீத்து, யா ஐ விட்னஸ். ஹல் ஷஹீத்தும், நீங்கள் எல்லாம் சாட்சி பகிர்ந்தீர்களா? நாம் ஷஹீதுனா, ஷஹீதுனா பிஅன்னா முஸ்லிமூன், முஸ்லிம்கள் என்று நான் சாட்சி சொல்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஹல் தஷ்ஹது, பாங்க்ல முஅذின் என்ன சொல்றாரு? நாம பாங்க் எப்ப சொல்றோம், நாம என்ன சொல்றோம்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன். அப்ப அதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ் கேக்குறேன். ஹல் தஷ்ஹது, நீ சாட்சி சொல்கிறாயா? நாம் அஷ்ஹது, பெருமிதத்தோடு சாட்சி சொல்கிறேன் இறைவன் ஒருவன் என்று. ஹல் தஷ்ஹதூன், நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா? வில் யூ பியர் விட்னஸ், அல்லது சாட்சி சொல்வீர்களா? நாம் நஷ்ஹது. மாஷா அல்லாஹ். இப்ப வாக்களித்தல், இது ஓகேங்களா? இது வந்து ஓட்டுக்கு வாக்களித்தல் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பொதுவாக வாக்குறுதி கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க. ஹல் வஅத்த, நீ வாக்களித்தாயா? நஅம் வஅத்து, வாக்களித்தேன். ஹல் வஅத்தும், பாஸ்ட் டென்ஸ், நீங்கள் வாக்களித்தீர்களா? Did you all promise? நஅம் வஅத்னா, வாக்களித்தோம். ஹல் தஈது, வஅத யஈது, தஈது, ஹல் தஈது, வாக்களிக்கிறியா? நஅம் அஈது. ஹல் தஈதுன, என்ன ஆன்சர் பண்ணீங்க? நஅம் நஈது. மாஷா அல்லாஹ். அப்புறம் உங்களுக்கு கட்டளையா சொல்றேன், வாக்களி, சத்தியம் பண்ணி சொல்லு. ஐத், வாக்களிப்பாயாக. அஈது, வாக்களிக்கிறேன்.
இது வாக்களியுங்கள், இது வாக்களிக்கும். அடுத்த ஒரு வினை சொல்ல வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஹல் வஜத்த, பெற்றுக்கொண்டாயா, நீ பெற்றுக்கொண்டாயா. எது எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நஅம் வஜத்து, பெற்றுக்கொண்டேன். ஹல் வஜத்தும், நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? நஅம் வஜத்னா. இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நான் சொல்ற மாதிரி தான். இது ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுங்கிறது இல்ல. ஒரு விஷயத்தை அனுப்பி வச்சோம், வந்துச்சா, கிடைச்சதான்னு கேட்கறோம்ல. ஹல் வஜத்த, இப்படி நம்ம பேச கத்துக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல கான்வர்சேஷன்ங்கிறது 2 பொம்மையை போட்டு வச்சு 2 அரபுக்காரங்க பேசிக்கிறது இல்ல. நீங்க உங்க அண்ணனோட, தம்பியோட, குடும்பத்துல இருக்கவங்களோட, இந்த கோர்ஸ் படிக்கிறவங்கள, ஓரளவுக்கு அரபி தெரிஞ்சவங்க, ஒரு ஆஃபில், ஆலிம், இல்ல பிஏ, எம்ஏ, பிஐஎஸ் அந்த மாதிரி படிச்சவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களாம் விடாதீங்க. இங்க வா பேசுறேன் கேளு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நார்மலா இதெல்லாம் பயிற்சிக்காகவும் நீங்க பேசி காட்டலாம். இல்ல இயல்பாகவே கூட நீங்க என்ன பண்ணலாம், கான்வர்சேஷன்ல நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் லைஃப்க்கு யூஸ் ஆகுறது. ஏன்னா குரான்ல இருக்கக்கூடிய வார்த்தையும் இது இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசுறதுதான். ப்ராமிஸ் பண்ணியா, நீ ப்ராமிஸ் பண்ணி, அப்படிலாம் இத்தனை வார்த்தையில கேட்போம். நீ ப்ராமிஸ் பண்ணியான்லாம் கேட்போம். ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். கிடைச்சதா, உனக்கு கிடைச்சதா, எனக்கு கிடைச்சது, கிடைக்கல உங்களுக்கு அதுவும் சொல்ல தெரியுமா, இல்ல லா வச்சு முதல்ல உங்களுக்கு சொல்ல தெரியும். சரிங்களா? அதனால இதை ஜஸ்ட் லைக் ஒரு ஃபார்மாலிட்டி எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நீங்க லைஃப்ல எந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் அப்ளை பண்றீங்களோ, மாஷா அல்லாஹ் அரபிக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளோட அரபிக் ஸ்கில்ல. ஸோ ஒவ்வொரு பேட்டர்ல எவ்வளோ கான்வர்சேஷன் பார்த்துருக்கோம். நசாரோடைய பேட்டர்ல வீக் லெட்டர், நான் வீக் லெட்டர், தாரபல, சமீல இப்போ பார்த்துட்டு இருக்கோம், ஃபத்தாஹல பார்த்தோம். ஒவ்வொன்றுமே மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு பிரதிபலிக்கணும். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா நிறைய வருஷங்கள் படிச்சவங்களுக்கு முன்னாடி கூட நீங்க என்ன செய்யலாம், ஒரு குறுகிய காலகட்டத்தில் நீங்க படிச்சுக்கிட்டு நீங்க காமிச்சீங்கன்னா உண்மையான நல்ல மனசுள்ளவங்க உங்களை பாராட்டுவாங்க. இந்த அளவுக்கு உனக்கு தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், அதே மாதிரி மாதி முதாரில உனக்கு சொல்ல தெரியுதா, எஃப்எம்ஏடியா நெகட்டிவ் உனக்கு ஆன்சர் பண்ண தெரியுதான்னு கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. இது மிக அல்ல, உறுதியா நான் சொல்றேன். சரி, ஹல் வஜத்தும், டிட் யூ ரிசீவ், டிட் யூ கெட், இந்த மீனிங்ல கெட் பெற்றுக்கொண்டீர்களா, கிடைத்ததா, நஅம் வஜத்னா அப்படின்னு ஆன்சர் பண்ணுவீங்க. அப்புறம் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கிறேன், ஹல் தஜிது, நீ பெறுகிறாயா அல்லது பெற்றுக்கொள்வாயா, அனுப்புறேன் நீ பெற்றுக்குவாயா, ஹல் தஜிது, நஅம் அஜிது, எனக்கு என்ன இருக்கு அனுப்பிச்சு வைங்க, அட்ரஸ் கொடுக்குறேன், நஅம் அஜிது, ஐ வில் ரிசீவ், ஐ வில் கெட். ஹல் தஜிதுன, நீங்கள் பெறுகிறீர்களா, பெறுவீர்களா, நஅம் நஜிதுன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு வாயில ஆன்சர் வரணும். வரலன்னா பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சீரியஸா எடுத்துக்கங்க. இதை ஜித், பெற்றுக்கொள் அப்படிங்கும்போது நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும், ஓகே பெற்றுக்கொள்கிறேன், அஜிது அப்படின்னு சொல்லுவீங்க. ஜிது, பெற்றுக்கொள்ளுங்கள், நஜிது, பெற்றுக்கொள்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒன்றிணைத்தல், அதாவது சேர்த்தல், ஒன்றிணைத்தல் அப்படிங்கறது என்ன வார்த்தையில படிச்சோம், ஞாபகம் வருதா? வந்துருச்சா? வாசல, இணைத்தல், ஒன்றிணைத்தல், சேர்த்தல். ஹல் வசல்த, நீ சேர்த்து கொண்டாயா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நஅம் வசல்து அப்படின்னு நீங்க சொல்லணும். ஹல் வசல்தும், நீங்கள் சேர்த்து கொண்டீர்களா. இது வசல் எஸ்லுங்கள் சென்று சேர்தலுக்கும் பயன்படுத்தப்படுது. குரான்ல இந்த மாதிரி இணைக்கிறதுக்கு காலத்துல அதிகமா பயன்படுத்துறதுனால அந்த மீனிங்ல சொல்றோம். நார்மலா ஸ்போக்கன் அரபிக்ல எடுத்துக்கிட்டோம்னா போய் சேர்றது, அதாவது ரீச்சிங். டிட் யூ ரீச் சென்னை, when will you reach சென்னை அப்படின்னா மத்தா தஸ்லீலா மக்கா, மத்தா தஸ்லீலா மதினா, மத்தா வசல்த மக்கா அப்படின்னு கேட்பாங்க. எப்ப மக்கா வந்த, எப்ப மதினா ரீச் பண்ண, இந்த மாதிரி கேட்கும்போது வசல் எஸ்லு தான் பயன்பாடு சொல்றோம். ஹல் வசல்தும்னா சென்று சேர்ந்தீர்களா, இணைத்து கொண்டீர்களா, இணைத்தீர்களா, எல்லா பொருளுமே இதுக்கு வரும். எடுத்து பொதுவா வரும். ஹல் வசல்தும் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, நஅம் வசல்னா. ஹல் தஸீலு, நஅம் அஸீலு. ஹல் தஸீலூன, ஹல் தஸீலூன ரஹம், உறவை நீங்கள் சேர்த்து வாழ்கிறீர்களா, சேர்த்துக் கொள்கிறீர்கள், நஅம் நஸீலு அர் ரஹம், ரஹம்னா உறவு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சமிய பேட்டர்ன்லயும் மாஷா அல்லாஹ் ஓரளவுக்கான வினை சொற்களை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் வஹாப பேட்டர்ன், வாயித பேட்டர்ன், வஜத பேட்டர்ன்லாம் மாஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சோம், பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இந்த பாடத்துல கொஞ்சம் அழுத்தமா உங்களுக்கு நான் கொஞ்சம் அட்வைஸும் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்துங்க. சரிங்களா? 2 ரீதியில இதை நீங்க அணுகணும். ஒன்னு இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், இன்னொன்னு டே டு டேல 2-3 வார்த்தையாவது அப்பப்ப பேசி இதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க. 3வது, குர்ஆனுடைய வரிகளை நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு பக்கத்துலயுமே இது இடம்பெறாமல் இருக்காது. அதுக்காக புள்ளி வரத்தை காமிச்சிட்டே இருக்கும். 4000 தடவை வரக்கூடிய, 8000 தடவை வரக்கூடிய, 9000 தடவை வரக்கூடிய, 300 தடவை வரக்கூடிய, 600 தடவை வரக்கூடிய, இதெல்லாம் புள்ளி வரலாம் எதுக்கு காமிச்சிட்டு இருக்கிறோம். இத்தனை தடவைகள் குர்ஆன்ல வருதுன்னா ஒவ்வொரு பக்கத்துல அது மேக்ஸிமம் வருது. அப்போ உங்களுடைய பார்வையில் இது படும்போது எல்லாம் வஜத படிச்சோமே, எஜித் படிச்சோமே, வஜத்னான் படிக்குமா, வஜதன் படிச்சோமா, அது வஜத்னா வந்திருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் இந்த கோர்ஸோடைய நிச்சயமான ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட். அதனால இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 கொண்டு 100 1000 அடையிறது தான். இந்த ஸ்பார்க், இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம பலதையும் அடையிறது தான் இந்த கோர்ஸோட நோக்கம். தவிர படிச்சதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது இல்லை. இதை வச்சு இதை எலாபரேட் பண்ணணும், அதை நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கான ஒரு ரூட்டும் ஒரு அவுட்லைனும் கொடுக்கறது தான் உண்மையாகவே மாஷா நம்ம கோர்ஸினுடைய ஒரு பியூட்டி. அதை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரணும். ஒர்க் அவுட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமாவன். சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.